என் பையன் என் மேல இருக்கிற பாசத்துல கைய நீட்டிட்டான். விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்கம்மா. சார், என் பையனை ஒரு வாட்டி பாக்கணும் சார், ப்ளீஸ். இல்லம்மா, பார்க்க முடியாது. எதுவுமே பேச விடாம இவர் என் பையனை கூட்டிட்டு வந்துட்டாரு சார். நீங்களாவது விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க சார், ப்ளீஸ். அதுக்கு தான் யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்திருக்கோம். நான் பாத்துக்கிறேன். ஏங்க என்ன தாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? செடியா ஆயுசுக்கும் ஜெயில விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன நீங்களா? புரியல. அப்ப நீங்க செய்யறதெல்லாம் தெரிஞ்சதா செய்றீங்களா இல்ல தெரியாமலேயே செஞ்சுறீங்களா? எங்க செடியனை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிறுக்கம் மாதிரி தெரியுதுல? ஜோசப், என்னாச்சு? ஓஹோ, அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்றீங்க. இத நான் நம்பணும். டாடி சொல்லுங்க, ஆண்டி என்ன பண்ணாங்க? எப்படியாவது அந்த கவுன்சிலர் கிட்ட பேசி அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணி புகார வாபஸ் வாங்க வைக்கலாம்னு நான் போராடிட்டு இருக்கேன். இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? போய் அந்த கவுன்சிலர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன டாடி சொல்றீங்க? ஆமாமா, நடந்ததான் சொல்றேன். இதுக்காக தான் நீ வீராவேசமா கிளம்பி போனியா? அவர் அப்பாவி மாதிரியும் சும்மா இருந்த அவரை செழியா அடிச்சா மாதிரியும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது பொய்ன்னு நாம சொல்ல வேண்டாமா? அதனாலதான் நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் விசாரிப்பாங்கல்ல, கண்டிப்பா அப்ப உண்மை வெளியே வரதானே செய்யும் அத்தை. அப்படி எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்ல. அந்த கவுன்சிலர் கிட்ட சாதாரணமா போய் பேசிருந்தா கூட கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிருப்பாரு. ஆனா இப்ப நிச்சயமா அது நடக்காது. அவர் செடியனை நிரந்தரமா ஜெயில வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் அவர் செய்ய முயற்சி செய்வார். என்ன ஆண்டி, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் உங்களை ஏதாவது பண்ண சொல்லி கேட்டேன் ஆண்டி. நீங்க பண்ண வரைக்கும் போதும் ஆண்டி. அப்படி இல்ல ஜெனி, நான் என்ன பாக்கியா, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கு, இதுல போய் நீ வேற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? கண்டிப்பா இப்போ அந்த கவுன்சிலர் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவாரு. எனக்கு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அந்த கவுன்சிலரால இப்ப முடிஞ்சா நிரந்தரமா செடியை ஜெயில விட்டு வெளியே வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதைத்தான் பண்ணுவாங்க. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு